Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கொலை வழக்கு ஒன்றில் திமுக பிரமுகரின் குடும்பத்தினரை கைது செய்யக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் என்பவரின் மகனும் திமுக பிரமுகர் கலைவாணன் என்பவரும் மதுபோதையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவரை தாக்கியதால் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து திமுக பிரமுகர் கலைவாணன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினரை கைது செய்ய வலியுறுத்தி உயிரிழந்த பாக்கியராஜின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே சாலை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கியும் ஊராட்சி நிர்வாகமும் வருவாய்த்துறையினரும் அலட்சியமாக செயல்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒக்கூர் ஊராட்சி தெற்கு தெருவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக சாலை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டும் பணிகள் தொடங்காமல் உள்ளது. மழைக்காலங்களிலும் அவசர நேரங்களிலும் கடும் அவதியடைவதாக வேதனை தெரிவித்துள்ள கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினத்தில் உள்ள புகழ்பெற்ற மகான் செய்தலி ஒளியுல்லா தர்காவில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு கந்தூரி விழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக ஜலால் ஜமால் பள்ளிவாசலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ரதம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. குதிரைகள் நடனம், வான வேடிக்கையுடன் தர்காவை 3 முறை வலம் வந்த பின்பு தர்கா மினராவில் அமைந்துள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெரியப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் திரளாக கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் ஆபத்தான முறையில் அரசு பள்ளி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் தொங்கி செல்வது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. பொதுமக்களையும் பயணிகளையும் ஒரே பேருந்துக்குள் அடைத்து திணித்து கொண்டு இயக்கப்படும் சம்பவம் பலரையும் கவலை அடைய செய்துள்ளது. தகரட்டப்பா பேருந்துகளை வைத்து இயக்கி வரும் விடியா அரசு கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஈரோட்டில் கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலையில் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. சூரம்பட்டி அடுத்துள்ள மறைமலை அடிகளான் வீதியில் தங்கமுத்து என்பவருக்கு சொந்தமான கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளி ரபி கயிறு தயாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென சிலிண்டர் வெடித்திருக்கிறது. இதில் ரபி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். Taste the Daily.